வணக்கம். இன்று கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாள். அனைவருக்கும் நல் வாழ்த்துகள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் கண்ணதாசன் புகழ் பாடுங்களே. பள்ளி பருவத்திலே அவர் பாடல்களை கேட்போம். மறந்து மலராத பாதி மலர் போல மயங்கி நிற்போம். அவரை நாம் சந்திப்போம் என்று கற்பனை செய்ததில்லை. நானும் சினிமா துறையில் இருந்ததால் என்னை அவர் அறிந்திருந்தார். ஒரு நாள் கண்ணதாசன் அவர்களை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. சந்தித்தேன். தேநீர் கொடுத்தார். தேவை என்னவென்று கேட்டார். படம் எடுப்பதற்கு நீங்கள் எழுதிய ஒரு கதை வேண்டுமென்று. எந்த கதை என்று கேட்டார். அது ரகசியம் என்று. ஓஹோ, அந்த கதையா? அதைவிட ரகசியமா என்றார். ஆமாம், அதைவிட ரகசியம்தான் என்றேன். திரைக்கதை வசனம் எழுதுவது நான் தானே என்று கேட்டார். அந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்றேன். சிறிதும் யோசிக்காமல் தடையில்லை, வாழ்த்துகிறேன் என்றார். மகிழ்ச்சியோடு நானும் நன்றியை தெரிவித்தேன். இந்த கதைதான் குமுதம் வார இதழில் 52 வாரங்கள் ஊருக்கே தெரிந்த ரகசியமாய் உலா வந்தது. தயாரிப்பாளர் பொள்ளாச்சி ரத்தினம் என்பவர்தான் அதைவிட ரகசியம் திரைப்படத்தை தயாரித்தார். இவர் நடிகர் சிவகுமாருக்கு மாமன் உரையாவார். கதையின் நாயகன் சிவகுமார், நாயகி புதுமுகம் சுமா, ஜெய் கணேஷ், படாபட் ஜெயலட்சுமி, புஷ்பலதா, எஸ்.பி. சுப்பையா, சுருளிராஜன் நடித்துள்ளார். இயக்கம் கிருபா சங்கர், இசை சங்கர் கணேஷ், கதை கண்ணதாசன், திரைக்கதை வசனம் கடலூர் புருஷோத்தமன். திரைப்படத்தின் பெயர் அதைவிட ரகசியம். இதுதான் எனது முதல் படம். கவியரசு கண்ணதாசன் குடும்பத்தோடு வந்து படம் பார்த்தார். மறுநாள் தினத்தந்தி பத்திரிகையில் அரசவை கவிஞர் அதைவிட ரகசியம் படம் பார்த்து பாராட்டு என்று முழு பக்கம் செய்தியாக வந்திருந்தது. அனைவரையும் பாராட்டியிருந்தார். அதில் அதைவிட ரகசியம் கதைக்கு பொருத்தமான வசனங்களை அழகாக எழுதியிருக்கிறார் கடலூர் புருஷோத்தமன் என்று பாராட்டியிருந்தார். நீங்களும் யூடியூபில் எங்கள் படத்தை காணுங்கள். நன்றி.